கேரளாவில் நடந்த ஒரு நெஞ்சை உலுக்கும் நிகழ்வு பற்றி இன்று பேசப்போகிறோம். 41 வயதான தீபக் என்ற இளைஞன் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? சமூக வலைதளத்தில் அவர் மீது சுமத்தப்பட்ட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள்தான். இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் ஒரு கசப்பான பாடமாக இருக்கிறது. கோழிக்கோடு மாவட்டத்தில் கோவிந்தபுரத்தை சேர்ந்த தீபக் ஒரு சேல்ஸ் மேனேஜராக வேலை பார்த்து வந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை பையன்னூர் பகுதியில் பஸ் பயணம் செய்து கொண்டிருந்தபோது ஷிம்ஜிதா முஸ்தபா என்ற பெண் அவர் மீது தவறான குற்றச்சாட்டு சுமத்தி வீடியோ எடுத்தார். கூட்டம் நிறைந்த பஸ்ஸில் தற்செயலாக நடந்த தொடுதலை தவறாக புரிந்து கொண்டு அதை சோஷியல் மீடியாவில் வைரலாக்கினார். இந்த வீடியோ கேரளா முழுவதும் பரவியது. தீபக்கின் நற்பெயருக்கு பெரும் களங்கம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கும் ஷிம்ஜிதா முஸ்தபா ஒரு வார்டு மெம்பர் என்பது மக்களின் கோபத்தை இன்னும் அதிகரித்துள்ளது. ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு சட்டத்தை கையில் எடுத்து ஒரு இளைஞனை பொதுவெளியில் அவமானப்படுத்தியது கேரள மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் முதலில் ஒரு வீடியோ போட்டார், பின்னர் அதை டிஃபென்ஸ் செய்ய இன்னொரு வீடியோ போட்டார். இது தீபக்கின் மன உளைச்சலை இன்னும் அதிகரித்தது. கேரள மக்கள் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால், முதலாவதாக தீபக் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றது என்பது தெளிவாகியுள்ளது. இரண்டாவதாக, ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனில் இருக்கும் நபர் ப்ராப்பர் லீகல் ப்ரொசீஜர்களை ஃபாலோ செய்யாமல் சோஷியல் மீடியா ட்ரையல் நடத்தியது. மூன்றாவதாக, தனது கான்டென்ட் வைரலாக வேண்டும் என்பதற்காக ஒருவரின் வாழ்க்கையோடு விளையாடியது என்பது மிகவும் மனிதாபிமானமற்ற செயல். இந்த சம்பவம் நடந்த பிறகு கேரள சோஷியல் மீடியா யூசர்ஸ்கள் ஷிம்ஜிதா முஸ்தபாவை கடுமையாக கண்டித்து வருகிறார்கள். அவர் மீது அரெஸ்ட் வாரண்ட் கோரும் குரல்கள் எழுந்துள்ளன. ஆக்டிவிஸ்ட் ரகுல் ஈஸ்வர் சீஃப் மினிஸ்டர் மற்றும் ஸ்டேட் போலீஸ் சீஃபுக்கு பெட்டிஷன் கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் மற்றும் லீகல் ஆக்ஷன் கோரியுள்ளார். மக்கள் கேட்கும் கேள்வி என்னவென்றால், ஏன் முதலில் ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் சோஷியல் மீடியா ட்ரையல் நடத்தினார் என்பதுதான். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கும் சிச்சுவேஷனை பார்த்தால் இங்கே மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வளர்ந்து வருகிறது. நிஜமான பாதிப்பு எது, கவன ஈர்ப்புக்காக செய்யப்படும் நாடகம் எது என்பதை பிரித்து பார்க்கும் திறன் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கும்போது மக்கள் முதலில் ஃபேக்ட்ஸை வெரிஃபை செய்து பார்க்கிறார்கள். இமோஷனல் ரியாக்ஷன்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் லாஜிக்கல் திங்கிங்கை முன்னிறுத்துகிறார்கள். இந்த ட்ராஜடியின் இம்பாக்ட் என்னவென்றால், சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. நாம் போஸ்ட் செய்யும் ஒவ்வொரு கான்டென்ட்டும் யாரோ ஒருவரின் வாழ்க்கையை பாதிக்கலாம் என்பதை மக்கள் உணர ஆரம்பித்துள்ளனர். மென்டல் ஹெல்த் மற்றும் சைபர் புல்லிங் பற்றிய டிஸ்கஷன்ஸ் அதிகரித்துள்ளன. விமன் சேஃப்டி மற்றும் மென்ஸ் மென்டல் ஹெல்த் இரண்டும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் என்ற புரிதல் வளர்ந்து வருகிறது. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உணர்ச்சி வசப்பட்டு சட்டத்தை கையில் எடுப்பது ஒருபோதும் தீர்வாகாது என்பதுதான். நமக்கு ஏதாவது கிரீவன்ஸ் இருந்தால் ப்ராப்பர் லீகல் சேனல்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும். கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடக்க வேண்டும். சோஷியல் மீடியா ட்ரையல் என்பது ஜஸ்டிஸ் அல்ல, அது விஜிலாண்டிசம் தான். இது டெமோக்ரஸிக்கு எதிரானது. தீபக்கின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற குரல் இப்போது கேரளா தாண்டியும் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. அவரது எல்டர்லி பேரண்ட்ஸ்கள் இந்த டிஜிட்டல் ஸ்டாம் பற்றி அவர் இறக்கும் வரை தெரியாமல் இருந்தார்கள் என்பது இன்னும் வேதனையான விஷயம். அவர் தனது நண்பர்களிடம் காமாக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இரண்டாவது வீடியோ வந்த பிறகு அவரால் தாங்க முடியவில்லை. இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், சோஷியல் மீடியா ஒரு பவர்ஃபுல் டூல். அதை ரெஸ்பான்சிபிளாக யூஸ் செய்ய வேண்டும். வைரல் கண்டென்ட் கிரியேட் செய்வதற்காக யாரையும் டார்கெட் செய்யக்கூடாது. லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கின்றன, அதை ஃபாலோ செய்ய வேண்டும். மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அவசியம். சைபர் புல்லியிங் ஒரு சீரியஸ் கிரைம், இதற்கு ஸ்ட்ரிக்ட் லாஸ் வேண்டும். கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ் போலீஸ் அன்நேச்சுரல் டெத் கேஸ் ரெஜிஸ்டர் செய்துள்ளனர். இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தீபக்கின் வாழ்க்கை திரும்ப வராது, அவரது குடும்பத்தின் வேதனை குறையாது. இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். சோஷியல் மீடியா லிட்ரஸி அதிகரிக்க வேண்டும். எம்பத்தி வளர்க்க வேண்டும். ஜஸ்டிஸ் சிஸ்டமை ட்ரஸ்ட் செய்ய வேண்டும். இந்த ட்ராஜடி ஒரு வேக்கப் கால் நம் அனைவருக்கும். நம் வேர்ட்ஸ் மற்றும் ஆக்ஷன்ஸின் பவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீபக்கின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவரது குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க நாம் அனைவரும் ஒன்றாக நின்று போராட வேண்டும். சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி நம் அனைவரின் கடமை.